ஹலோ எவ்ரி ஒன், எப்படி இருக்கீங்க எல்லாம்? ஆக்சுவலாக ரொம்ப தேங்க்ஸ். என்னோடய ஃபஸ்ட் வீடியோவுக்கு வந்து உங்களோட ரெஸ்பான்ஸ் காமிச்சதுக்கு, உங்களோட லவ் சப்போர்ட் கொடுத்ததுக்கு. அப்கமிங் வீடியோஸ்லேயும் இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நிறைய பேர் ஃபீட்பேக் சொல்லியிருந்தீங்க. உங்களோட ஃபீட்பேக்ஸ் வந்து எடுத்திருக்கேன், நோட் பண்ணி வச்சுருக்கேன். அப்கமிங் வீடியோஸில் வந்து கரெக்ட் பண்ணி என்ன சொல்லணுமோ அதை நான் கிளியராக சொல்ல ட்ரை பண்ணுறேன். அண்ட் யா, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் டுடே. ஸோ இன்றைக்கி நான் எதை பற்றி பேசுகிறேன்னா, ஸோ நமக்கு வந்து லைஃப்பில் வந்து ஒரு 2 ஸ்டேஜ் நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம். எல்லாரோட லைஃப்லேயுமே, ஈவன் உங்கள் லைஃப்லேயுமே நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. கரெக்டாக? என்னென்னா, ஒன்று வந்து நமக்கு பண்ணுற ஒரு விஷயத்த வந்து நம்ம முழு மனசோட ஃபுல் எஃபர்ட்டோடு பண்ணுவோம். கரெக்டாக? இன்னொரு விஷயம் வந்து நம்மளை வந்து லைஃப் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு டைரெக்ஷனில் கூட்டிகிட்டு போகும். ஸோ நம்மளுக்கு தெரியாமல் என்ன சொல்கிறது, நம்ம ஒரு சடனாக ஒரு டவுன்ஃபால் நடக்கும் லைஃப்பில், இல்லைனா ஏதாவது ஒரு லாஸ் நடக்கும். ஸோ இந்த மாதிரி லைஃப் வந்து நமக்கு பிடிக்காத, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம் வந்து நமக்கு கொடுக்கும். அதே சமயத்தில் நம்ம பிடிச்சி பண்ணிகிட்ருக்க ஒரு விஷயம் வந்து நமக்கு ஹாப்பினஸை கொடுக்கும். ஸோ இப்போது நிறைய பேர் என்கிட்ட கேட்குற ஒரு விஷயம் என்னென்னா, நீ ஏன் வந்து இன்னும் உன்னோட பேஷனை வந்து ஃபாலோ பண்ணுற, எப்படி ஃபாலோ பண்ணுற, எப்படி உன்னால் மேனேஜ் பண்ண முடியுது, எப்படி டைம் மேனேஜ் பண்ணுற, எப்படி வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பண்ணுற, எதுக்காக இன்னும் இந்த ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்னை சுற்றி இருக்கவங்களும் சரி, என் ஆஃபீஸ் மேட்ஸ் அண்ட் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே கேட்குற ஒரு விஷயம் தான். என்னோடய விஷயத்தை நான் ஏன் வந்து அவ்வளோ லைக் பண்ணி என்னோடய பேஷனை நான் இன்னும் கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்னா, ஒரே ஒரு விஷயந்தான். நான் சொன்னேன்ல, அந்த லைஃப் வந்து நம்மளை ஒரு டைரெக்ஷனில் நம்மளை கூட்டிகிட்டு போகும். நமக்கு வந்து சடனாக ஒரு லாஸ் நடக்கும், ஒரு டவுன்ஃபால் நடக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் எல்லாமே நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு பிடிச்சி பண்ணுறது வந்து ஹாப்பினஸை கொடுக்கும்ல. ஸோ அந்த ஹாப்பினஸை வச்சு நம்ம திரும்ப அந்த லைஃப் நமக்கு கூட்டிகிட்டு போகிற டைரெக்ஷனில் நம்மளால் திரும்ப பழைய மாதிரி நம்மளால் வர முடியும். ஸோ கண்டிப்பாக அந்த பிடிச்ச விஷயம் பண்ணுறப்போ நம்ம சுற்றி இருக்கவங்கள நம்ம ஹாப்பியாக வச்சுக்குவோம். கரெக்டாக? ஸோ நம்ம ஹாப்பியாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம சுற்றி இருக்கிறவங்க ஹாப்பியாக இருப்பாங்க. அதுதான். ஸோ அதனால ஒரே ஒரு ரீசனால் மட்டும்தான் நான் ஏதாவது ஒன்று வந்து சின்ன வயசுலேருந்தே எனக்கு வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் மேலே எனக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட். படிப்பு வந்து எனக்கு ஆக்சுவலாக வந்து ஆவரேஜ் தான். நான் வந்து படிப்பில் வந்து ஓரளவுக்கு ஆவரேஜாக தான் படிப்பேன். பட் எங்கள் அப்பா வந்து எப்படின்னா, ஸ்கூல் படிக்கிறப்ப வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. படிப்பு தான் ஃபுல்லாக வந்து வேறு எதுலேயுமே நான் போகக்கூடாது. நான் போய் ஸ்கூல்ஸில் வந்து ஜோனல் டிஸ்ட்ரிக்ஸ்லாம் நிறையா ஆடிருக்கேன். பட் நான் வந்து சர்டிஃபிகேட்ஸ்லாம் கொண்டு போய் காமிச்சா கூட சரி அடுத்து எக்ஸாம் எப்போ வருது. ஸோ அந்த மாதிரி அவர் ஃபுல் ஃபோக்கஸ்டாக என்னோடய படிப்பு மட்டும்தான் வந்து நீ பார்க்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை மட்டும்தான் எனக்கு திரும்ப சொல்லுவார். ஸோ எக்ஸாம்ஸ் எப்போ படி இதுதான். அப்படி சொல்கிறப்போ எனக்கு எப்படி இருக்குன்னா, என்னடா இது, நமக்கு பிடிச்சதையும் வந்து காது கொடுத்து கூட கேட்க மாட்டேங்கிறாங்க, இல்லை என்ன பண்ணணும், என்ன பண்ணுறோங்கிற விஷயத்த ஒரு அப்ரிஷியேட் கூட பண்ண மாட்டேங்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் படிங்கிறாங்களே அப்படின்னு அந்த சந்தோஷ் சுப்ரமணியம் இல்லை. உங்களுக்கு தெரியாதுப்பா, நீங்க சொல்ற மாதிரி இருக்க முடியாம, நான் நினைச்ச மாதிரியும் நடந்துக்க முடியாம நரகம் பாது, நரகம், கோபம், ஃப்ரஸ்ட்ரேஷன், வெறுப்பு. ஸோ இப்படியே வந்து ஸ்கூல் லைஃப் வந்து இருந்துச்சு. ஆனால் 4th to 9th வரைக்கும் நினைக்கிறேன் டாப் 10 ரேங்க்குள்ளே வாங்கிடுவேன். என்னடா அவன் ஆவரேஜுங்கிறான், 4th to 9th வரைக்கும் வந்து டாப் 10 ரேங்க்குள்ளே வாங்குறேன்னு சொல்கிறான்னு தானே பார்க்குறீங்க. டாப்பர்ஸ் எல்லாமே வந்து ஒரு செக்ஷன், நல்லா படிக்கிறவங்கலாம் ஒரு கிளாஸில் இருப்பாங்க. நாங்கள் பிலோ ஆவரேஜ் அண்ட் ஆவரேஜ் எல்லாம் ஒரு கிளாஸில் இருப்போம். ஸோ அதில் வந்து ஒரு என் கிளாஸில் ஒரு 40 பேர், 40-45 மெம்பர்ஸ் இருப்போம். அதில் வந்து மொத்தமாகவே ஒரு 10 பேர் தான் வந்து எல்லா சப்ஜெக்ட்லேயுமே பாஸ் பண்ணுவோம். ஸோ 10 ரேங்க் தான் வரும். எல்லா சப்ஜெக்ட்லேயும் பாஸ் பண்ணால் ரேங்க்கு. கரெக்டாக? ஸோ அப்படி வந்து நான் எல்லா சப்ஜெக்ட்லையும் பாஸ் பண்ணால் நான் கண்டிப்பாக அந்த டாப் 10 ஏதோ ஒரு ரேங்க் வந்துடும். ஒரு 10-12 பேர் தான் கிளாஸ்லேயே பாஸே பண்ணுவோம் எல்லா சப்ஜெக்ட்லேயும். ஸோ அப்படி தான் இருந்துச்சு கிளாஸு. மற்றவங்க எல்லாருமே ஏதோ ஒரு சப்ஜெக்டில் போயிடும். அதனால் இருங்க, ஆக்சுவலாக இதுதான் வந்து ரேங்க். இந்த கோல்டு ஐ திங்க் உங்களுக்கு அங்கே தெரியுதான்னு தெரில, நான் ஷீட்டில் நான் அட்டாச் பண்ணுறேன்.
ஸோ இது வந்து கோல்டு ஷீட். இது வந்து டாப் 5 ரேங்க்குள்ளார வாங்குறவங்களுக்கு இந்த கோல்டு ஷீட்டு. டாப் ஆஃப்டர் 5லேருந்து 10 வரைக்கும் வாங்குறவங்களுக்கு இந்த சில்வர் ஷீட்டு, லைக் இது இந்த சில்வர் ஷீட்டு. ஸோ இதெல்லாம் வந்து நான் வந்து அந்த 4th-லேருந்து 9th வரைக்கும் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ரேங்க் வாங்கிடுவேன். எனக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. ஓகே, நீ வந்து 5 ரேங்க்குள்ளார வாங்கினா அந்த கோல்டு, 5க்கு கீழே வாங்கினா அந்த சில்வர். ஸோ இதை கொண்டு போய் காமிச்சிருவேன். லைக் ஓகே, மார்க் ஷீட் வந்து மார்க்ஸ் வந்து ஆக்சுவலாக இப்போ 100க்கு ஒரு ஜஸ்ட் பாஸ் தான் ஆவேன். லைக் 45 40 அந்த மாதிரி தான் வாங்குவோம். ஆனால் ரேங்க் வந்து டாப் 10க்குள்ளே ரேங்க் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து மார்க் ஷீட் பேப்பர்லாம் நான் காமிக்க மாட்டேன். வெறும் இந்த ரேங்க் கார்டு, இந்த சர்டிஃபிகேட்டை மட்டும் காமிச்சு அப்படியே ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் வந்துட்டேன். 9th மேலே என்ன பண்ணிட்டாங்க எங்கள் ஸ்கூலில், லைக் எல்லாத்தையும் ஷஃபில் பண்ணி விட்டாங்க. படிக்கிறவங்க பிலோ ஆவரேஜ் என் கிளாஸ் எல்லாத்தையும் ஷஃபில் பண்ணி விட்டாங்க. 10 ரேங்க்லாம் வாங்கிட்டு இருந்தானா 35 37 40, அதாவது கிளாஸ்லேயே லாஸ்ட் ரேங்க் இருப்பாங்கள்ல அந்த ரேங்க்குக்கு போயிட்டேன். எங்கள் அப்பா என்ன நினச்சிட்டாரு, திடீர்னு எப்படி பப்ளிக் எக்ஸாம் வரப்போகுது, அடுத்த வருஷம் நீ வந்து 10th படிக்க போகிற, 10th போக போகிற, லைக் இவ்வளோ எப்படி சடனாக வந்து இவ்வளோ நல்லா படிச்சுட்டு இருந்தால் எப்படி இதாச்சு அப்படின்னு சொல்லி அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. வந்து ஹெச்எம்ட்டெல்லாம் கேட்டார். இல்லை, அவங்க வந்து ஸ்கூல் வந்து இதை மறைச்சிட்டாங்க. லைக் இல்லைங்க, இப்போ எல்லாருமே வந்து கொஞ்சம் நல்லா படிக்கிறாங்க, அந்த கிளாஸில் படிக்கிற பசங்களாம் கொஞ்சம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி மட்டும் சொல்லிட்டு அந்த ஷஃபில் பண்ண விஷயத்தெல்லாம் எல்லாத்தையும் சொல்லவே இல்லை. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, அந்த விஷயத்த வந்து அவங்க மறைச்சிட்டாங்க டோட்டலாகவே பேரண்ட்ஸ் கிட்டலாம். அவங்க எதுக்கு அதை பண்ணாங்க, எதுக்கு இப்படி பண்ணாங்கன்னே எனக்கு சீரியஸாக தெரில. தென் அவங்க என்ன சொல்லிட்டாரு, நீங்கள் டியூஷன் வேணால் சேர்த்து விடுங்க பையனை அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா கம்ப்ளீட்டாக அந்த 9th 10th 2 வருஷம் வந்து நைட்டு 10 மணி வரைக்கும் இருக்கிற எல்லா சப்ஜெக்ட்டையும் டியூஷன் சேர்த்து விட்டார். என்ன இனி வந்து விளையாட போகிற ஈவினிங் டைமில் வந்து ஸ்போர்ட்ஸ் அது இதுன்னு ஓடுறதுனால தான் இப்போ திடீர்னு மார்க் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் வந்து நீ டியூஷன் போ அப்படின்னு சொல்லி எல்லா சப்ஜெக்ட்லையும் டியூஷன் சேர்த்து விட்டாரா. லைக் 10th வந்துச்சு, மார்க் வந்து லைக் 320 சம்திங் என்னமோ எடுத்தேன்னு நினைக்கிறேன் பப்ளிக்கில். ரொம்ப கேவலமாக பேசினார். நீ வந்து இவ்வளோ ஏமாற்றிட்ட, இவ்வளோ நாள் நல்லா படிச்சுட்டு இருந்த, இப்படி ஆகிட்ட, இந்த ஸ்போர்ட்ஸ்னால தான் நீ இப்படி ஆன அது இதுன்னு சொல்லி. ஆக்சுவலாக ஸ்போர்ட்ஸ்னால அப்படி நான் ஆகலை. ஸ்போர்ட்ஸ் வந்து நான் விளாடுவேன், போவேன், ஜோனல் ஏதாவது ஸ்கூலில் மட்டும்தான் விளாடுவேன். வெளியே வந்து அதுவும் என்ன பண்ணுவார்னா, இந்த எக்ஸாம் லீவ்லலாம் என்ன பண்ணியிருக்காரு எங்கள் அப்பா வந்து என்ன பண்ணுவார்னா, அந்த சிஎஸ்சி அகாடமின்னு சொல்லிட்டு ஒரு எங்கள் ஊரில் ஒரு இது இருந்துச்சு, ஒரு கம்ப்யூட்டர் கோச்சிங் சென்டர் இருந்துச்சு. அது கூட இந்த பாருங்கள், எல்லா லீவ்லேயும் வந்து ஏதாவது ஒரு கோர்ஸ் சேர்த்து விட்ருவார். சிஎஸ்சி கிளாஸ் போ, வந்து கம்ப்யூட்டர் கிளாஸ் போ, டைப்பிங் கிளாஸ் போ, நீ வந்து ஸ்போர்ட்ஸ் பற்றி நான் கிரவுண்டு பக்கமே போகக்கூடாது. லீவ் நாள் ஒரு 1 month 2 months லீவ் வருதுன்னா இதில் கொண்டு போய் சேர்த்து விட்ருவாரு. ஸோ இந்த கோர்ஸ் வந்து ஒரு 1 month இருக்கும். ஸோ அந்த கிளாஸில் சேர்த்து விட்ருவாரு. அப்படியே ஃபுல்லாக எப்போ பார்த்தாலும் அவருக்கு வந்து நான் புக்கும் கையுமா இருக்கணும், இல்லைனா கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து எதாவது நான் பண்ணிவிட்டு இப்போ எதாவது கற்றுக்கணும். ஸோ அது அவருக்கு ஸ்டார்டிங்லேருந்தே வந்து அந்த யார் சொன்னாங்கன்னு தெரில, இதே தான் எனக்கு வந்து பண்ணார். நான் என்ன சொல்ல வரேன்னா, லைக் அவர் வந்து ஸ்டடீஸ் படிப்பு மேலே அவ்வளோ ஒரு நம்பிக்கை வச்சுருந்தார். என் மேலே நம்பிக்கை வச்சாரோ இல்லையோ, அந்த படிப்பு மேலே அவருக்கு திடீர்னு அவ்வளோ ஒரு யார் சொல்லி பண்ணாரா, இல்லை அவருக்கே வந்து இந்த படிப்பை எப்படியாவது என்னை வந்து படிக்க வச்சிடணும், ஒரு பெரிய படிப்பு படிக்க வச்சிடணுங்கிற அந்த ஒரு நம்பிக்கை வந்து ஸ்டார்டிங்லேருந்தே இருந்துச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணார், மார்க் குறைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு 12th கொண்டு போய் 11th 12th கொண்டு போய் ஹாஸ்டல் சேரு, நீ அங்கே படி, நீ வீட்டில் இருந்தால் இது மாதிரி தான் ஏதாவது சுற்றிட்டு இது பண்ணிட்டு படிக்க மாட்டேன்னு சொல்லி ஹாஸ்டல் சேர்த்து விட்டார். அங்கேயும் போனேன், ஹாஸ்டல் படித்தேன். 11th வந்து நமக்கு பிடிச்ச விஷயத்த, ஸ்கூல் டீமில் ஒரு பாஸ்கெட் பால் தான் என்னோடய ஃபேவரட் கேம். அதில் ஜோனல் டிஸ்ட்ரிக்ட்லாம் அதுலேயுமே அந்த ஸ்கூல்லேயுமே நான் படித்தேன். ஐ மீன் விளையாண்டேன். டிஸ்ட்ரிக்ட் லெவலில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு போனேன். அப்புறம் 12th வந்து கொஞ்சம் சரி, நம்மளை இவ்வளோ தூரம் கொண்டு வந்து சேர்த்திருக்காரு, அட்லீஸ்ட் இதுலனாவது ஏதோ கொஞ்சம் நல்லா படித்து மார்க் வாங்க ட்ரை பண்ணலான்னு படித்தேன். பட் என்னால் முடிஞ்சது வந்து 950 வரைக்கும் ஏதோ எடுத்தேன்னு நினைக்கிறேன். அண்டு அதுக்கப்புறமும் அவர் சும்மா விடல, என்ன பண்ணார், கோயம்புத்தூர்லேயே இருக்கிற டாப் மோஸ்ட் 3 காலேஜஸை சூஸ் பண்ணி எல்லா காலேஜஸ்லேயும் போய் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு எனக்கு பேச ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. என்கிட்ட கேட்கவே இல்லை, என்ன படிக்கிற, இன்ஜினியரிங் படிக்க ஓகேவா, என்ன பார்க்க போகிற, என்ன கோர்ஸ் எடுக்க போகிற, அதெல்லாம் எதுவுமே அவர் ஒரு விஷயத்தை டிசைட் பண்ணிட்டாருன்னா அது என்ன ஆனாலும் சரி, அவர் என்ன சொல்கிறாரோ அதை நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ அப்படி தான் என் லைஃப் வந்து இந்த
காலேஜ் வரைக்குமே வந்து அவர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும்தான் நான் கேட்டுட்டு, பட் ஆனால் எனக்கு பிடிச்ச விஷயத்த நான் அப்படியே சைடில் பண்ணிவிட்டு, அதை வந்து நான் வீட்டுக்கு நான் சொல்லவே மாட்டேன், அவர்கிட்ட நான் பேசவே மாட்டேன். நான் என்ன பண்ணுறேன், எனக்கு என்ன பிடிக்கும், அதை நான் சொல்கிறதுக்கு காலேஜ் வந்துமே என்னால் அவர்கிட்ட நான் வந்து ஓப்பனாக வாயை திறந்து என்னால் சொல்லவே முடியல. ஸோ 4 இயர்ஸ் போச்சு காலேஜு. ஒரு பெரிய ஒரு மேஜரான ஒரு ஆக்சிடெண்ட் நடந்துச்சு எங்கள் அப்பாவுக்கு. லைக் என் கூட இருந்தவங்களுக்கெல்லாம் தெரியும். அந்த டைம் வந்து லாஸ்ட் இயர் நான் படிச்சுட்ருக்கேன். அப்போ வந்து எனக்கு ஒரு 6 பேப்பர்ஸ் என்னமோ அரியர்ஸ் இருந்துச்சு. ஸோ அந்த ஆக்சிடெண்ட் நடந்த உடனேயே வந்து அது ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி தான் வந்து ஒரு விஷயம் சொன்னார். நீ வந்து அடுத்த ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறதுக்கு ரெடி ஆகிக்கோ, இந்த இங்கிலீஷ் எக்ஸாம்ஸ்லாம் வந்து படிக்க இந்த கோயம்புத்தூரில் எங்கே சென்டர் இருக்குன்னு பார்த்து அங்கே ஃபஸ்ட்டு போய் சேரு, உன்னை வந்து எம்பிஏவோ ஏதோ படிக்க வைக்கிறேன்னு சொல்லி அதை கிளியர் பண்ணும் அந்த எக்ஸாம்லாம் நான் கேட்டு வச்சுருக்கேன், நீ அடுத்து அதை ப்ரிப்பேர் பண்ண அப்படின்ட்டாரு. அப்பயுமே என்னால் பேச முடியல, என்ன சொல்கிறதுனே தெரில. நமக்கு ஆல்ரெடி நமக்கு 6 பேப்பர் அரியர்ஸ் இருக்குது. நான் வந்து வழக்கம் போல் அவர் பேசுவார், நம்ம தலையாட்டு போக வேண்டியதுதான். என்னாச்சு? நான் தான் பேசிக்கிட்டு இருக்கேன், யாரும் பேச மாட்டேங்கிறீங்க. பேசினா அப்படியே கேட்டுருவார். காலேஜஸில் ஃபுல் டைம் வந்து டான்ஸ் மட்டும்தான் வந்து வாழ்க்கையாகவே போயிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு அப்புறமே சொல்கிறேன் இன்னொரு வீடியோவில். தென் ஆக்சிடெண்ட் ஆச்சு. டோட்டலாக லைஃப் அப்படியே எங்களோட லைஃப் வந்து சொல்லுவாங்கள்ல, திடீர்னு நான் தான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன்ல, ஒரு டவுன்ஃபால் வரும். லைஃப் வந்து நாம் ஒரு விஷயம் நினைப்போம், டக்குன்னு நம்மளுக்கு ஒரு லைஃப் வந்து நமக்கு ஒரு புது டவுன்ஃபால் ஒன்று கொடுக்கும், ஒரு லாஸ் ஒன்று கொடுக்கும்னு சொன்னேன்ல. ஸோ அதுதான் இந்த லாஸ் வந்து எனக்கு நடந்த விஷயம். வந்து எங்கள் அப்பாவுக்கு அந்த நடந்த விஷயம் தான் வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு லாஸாக இருந்துச்சு. அப்போது அந்த டைமில் எனக்கு என்ன பண்ணுறது, ஏன்னா நான் ஒரே பையன். லைக் ஸோ நான் வந்து அப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் அப்பாவுக்கு வந்து லைக் 50-50 தான். அவர் பிழைப்பார் இல்லை அப்படிங்கிற ஸ்டேஜில் தான் வந்து ஒரு 1 மந்த் வந்து ஐசியூலேயே தான் இருந்தார். லைக் டோட்டலாக பிரெயின் ஆப்ரேட் பண்ணனால ஃபுல்லாகவே அவர்னால அன்கான்ஷியஸில் தான் இருந்தார். லைக் அதுக்கப்புறம் லைஃப் இப்போ வரைக்குமே வந்து அவர் லைஃப்பில் எதுவுமே அவரால் பண்ண முடியறதில்ல. அது வந்து எனக்கு ஒரு பெரிய அடியாக இருந்துச்சு லைஃப்பில். ஸோ அப்போ வந்து நான் டான்ஸ்லாம் விட்டுட்டு இப்போது நான் வந்து எதர் நான் வேலைக்கு போகணும், இல்லை எப்படியாவது ஃபேமிலியை பார்த்துக்கிறதுக்கு நான் வந்து எதாவது எங்கள் அப்பா பிஸ்னஸை நான் எதாவது ரன் பண்ணுறேன். ஏன்னா எங்கள் அப்பா வந்து அவர் பண்ணிட்டு இருந்த அந்த பிஸ்னஸை வந்து எனக்கு சுத்தமாக எனக்கு அதை பற்றியான நாலேஜோ இல்லை அதை பற்றியான இதையோ ஒரு நாள் கூட எனக்கு இது பண்ணதே இல்லை. ஏன்னா அவர் பொறுத்தளவு நான் நல்லா படித்து வெளிநாட்டுக்கு போய் ஏதோ பெருசாக நல்லா சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவில் மட்டும்தான் என்னை படி என்ன எவ்வளோ செலவு பண்ணாலும் பரவாயில்ல, நான் வந்து ஃபுல்லாக வந்து என்னோடய படிப்புக்காகவே ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணார். அவர் நினச்சிருந்தா அந்த அமௌண்ட் எல்லாமே ஒரு லேண்டாவோ இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு பண்ணியிருக்கலாம். ஆனால் எதுக்காக எனக்கு அந்த படிப்பை வந்து அப்போ அந்த டைமில் வந்து அவ்வளோ அவர் நம்பினார், அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணார், என்ன நம்பிக்கையில் பண்ணார். ஏன்னா நான் வந்து அவ்வளோ ஆவரேஜாக தான் படித்தேன், மார்க்கும் வந்து கம்மியாக தான் எடுத்தேன். அவர் நினச்சிருந்தா அதை பண்ணியிருக்கலாம். ஆனால் ஸ்டில் என்னை ஒரு பெரிய காலேஜில் படிக்க வைக்கணும், ஏதாவது ஒன்று பண்ணி அவன் மேலே வந்துடுவான்னு அந்த ஒரு நம்பிக்கை அவருக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. அதை காலேஜும் வந்து அதே மாதிரி எனக்கு லாஸ்ட் இயரில் இந்த மாதிரி ஆனவுன்னா எனக்கு ஹோல் காலேஜ், என்னோடய கிளாஸு, என்னோடய டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து டோட்டல் சப்போர்ட் பண்ணி என்னை வந்து கிளியர் பண்ண வச்சு ப்ளேஸ்மெண்ட்டுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண வச்சாங்க. ஸோ ப்ளேஸ்மெண்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறப்ப கூட வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து, மச்சான் நான் வந்து ஆல்ரெடி 3 கம்பெனியில் ப்ளேஸ் ஆகிட்டேன், நான் வந்து உனக்கு இந்த கம்பெனியில் எப்படியாவது நீ ப்ளேஸ் ஆகிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி சப்போர்ட் பண்ணான். ஸோ அவன் பேர் கூட ரிச்சி, அவன் பேர். இன்றைக்கும் வந்து அந்த 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 வார்த்தை எனக்கு ஞாபகம் இருக்கான். அவன் நினச்சிருந்தான் அவன் 3 கம்பெனியில் ப்ளேஸ் ஆகிட்டு அவன் ஆஃபர் கையில் வச்சுருக்கான், அவன் பாட்டுக்கு வீட்டில் போய் ஜாலியாக இருந்திருக்கலாம். ஆனால் அந்த டைமில் எனக்கு எங்கள் அப்பாவுக்கு அப்படியான ஒரு சுச்சுவேஷனுக்கு ஹோல் காலேஜஸ்மே வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி, நீ இவ்வளோ நாள் டான்ஸுன்ட்டு இருந்தால் இனிமேல் வந்து ஒழுங்காக ஃபேமிலியை பார்க்குறக்கு நீ ஏதோ ஒரு உனக்கு கையில் வேலை வேணும்னு சொல்லி என்னை சப்போர்ட் பண்ணி வாங்கி கொடுத்தாங்க. ஸோ இது என்ன நான் சொல்கிறேன்னா, அவர் நினச்சி பார்த்துருக்க மாட்டார்ல, இப்போ நான் வந்து இந்த மாதிரி இன்றைக்கி நான் இந்த ஸ்டேஜில் இருக்கேன், ஒரு நல்ல ஒரு கம்பெனியில் வந்து ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கேன், 8 வருஷமாக வந்து வேலை பார்த்துட்ருக்கேன், கை நிறையா சம்பாதிக்கிறேன். இதெல்லாம் வந்து அவர் வந்து அந்த டைமில் வந்து அந்த படிப்பு மேலே வச்ச நம்பிக்கை தான் லைஃப் வந்து என்னை ஈவன் தோ நான் வந்து எனக்கு பிடிச்ச விஷயத்த என்னால் பண்ண முடியலனாலும் அவர்னால லைஃப்பில் வந்து அடுத்த ஸ்டெப்பை எடுக்க முடியாத சுச்சுவேஷனில் அவர் வச்ச நம்பிக்கையை வந்து அவர் படிப்பு மேலே வச்ச நம்பிக்கையை வந்து காப்பாற்றிருக்குன்னு நான் சொல்ல வரேன். லைக் அது வந்து நாம் வந்து பிடிச்சதை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலும்,
லைஃப் வந்து நம்மளை கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக நீ எங்கே போய் சேரணுமோ அந்த இடத்துக்கு கண்டிப்பாக கூட்டிகிட்டு போயிடும். அது வந்து நான் உண்மையாலே என் லைஃப்பில் அதை நான் ரியலாக உணர்ந்திருக்கேன். ஸோ அதனால் நம்மளால் பிடிச்சதை பண்ண முடியலையே, இதுவே எங்கள் அப்பா வந்து அந்த டைமில் வந்து என்னை ஸ்போர்ட்ஸில் விட்டுருந்தாருன்னா நான் ஒரு ஸ்போர்ட்ஸில் ஒரு பெரிய அத்லெட்டாக வந்திருப்பேன், இல்லை டான்ஸில் விட்டுருந்தாருன்னா நான் ஒரு பெரிய டான்ஸராக இருப்பேன், இல்லை இப்போ வந்து பாடி பில்டிங் பண்ணுறேன், இதில் வந்து நான் பெரிய பாடி பில்டராக இருப்பேன். இதெல்லாம் வந்து நான் வந்து இப்போ அவர் மேலே அந்த ப்ளேம் போடுறது வந்து இட்ஸ் நாட் ரைட். அது வந்து அவர் விடலைங்கிறத தாண்டி அவர் வந்து வச்ச நம்பிக்கையை லைஃப் வந்து கொடுத்துருச்சு. கரெக்டாக அவர் வந்து அந்த ஸ்டடீஸ் மேலே வச்ச நம்பிக்கை வந்து லைஃப் கொடுத்துருச்சு. அப்போ வந்து எனக்கு கடுப்பாக தான் இருந்துச்சு, லைக் எதுக்கு இவ்வளோ இது பண்ணுறாரு, நமக்கு பிடிச்ச விஷயத்த பண்ண விட மாட்டேங்கிறாரு அப்படின்ட்டு. ஆனால் நான் பிடிச்ச விஷயத்த சைடில் பண்ணிகிட்டே தான் இருந்தேன். அது வந்து எதுக்குன்னா என்னோடய ஹாப்பினஸ்க்காக நான் பண்ணிகிட்டு இருந்தேன். லைக் நான் அச்சீவ் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் நான் ஹாப்பியாக இருக்கிற அந்த மொமெண்ட்டை வந்து நான் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிக்கணும், அவ்வளோதான். அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து தான் நான் ஸ்டில் எவ்ரி ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்பில் வந்து நான் ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ் லைக் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி என்னை வந்து நான் ஹாப்பியாக வச்சுக்கிட்டேன். அதே தான் இப்போயும் இந்த சுச்சுவேஷன்லேயும் இப்போ என்னை போய் உட்காந்து 9 to 5 ஜாப் பார்க்க சொல்கிறப்போ நான் வந்து அப்படி வந்து என் உடம்பு வந்து ஸ்டார்டிங்லேருந்தே வந்து அந்த ஸ்போர்ட்ஸு அந்த ஏதோ ஒரு விஷயங்கள் பண்ணியே வந்து மைண்டு வந்து செட் ஆகிடுச்சு. லைக் என்னை போய் இப்போ ஒரு இடத்துல உட்காந்து படின்னு சொன்னாலோ இல்லை ஒரு இடத்துல உட்காந்து வேலை பாருன்னு சொன்னாலோ என்னால் பார்க்க முடியாதுன்னு இல்லை, பார்ப்பேன். பட் அதை தாண்டி எனக்கு சில ஹாப்பினஸ் என் லைஃப்பில் எனக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா நான் ஏதாவது எனக்கு ஒரு விஷயங்கள் பிடிச்சதை நான் பண்ணிகிட்டு இருந்தால் மட்டும்தான் என்னால் என்னோடய ஹாப்பினஸை வந்து நான் ஸ்டேபிளாக வச்சுக்க முடியும். ஸோ நான் ஹாப்பியாக இருந்தால் தான் என் ஃபேமிலியை நான் ஹாப்பியாக வச்சுக்க முடியும். அந்த இன்டென்ஷன் பியூராக இருந்தால் போதும். இப்போ எங்கள் அப்பா வந்து அந்த என் மேலே வச்ச அந்த நம்பிக்கை அப்படின்னு அந்த ஸ்டடீஸ் மேலே வச்ச அந்த நம்பிக்கை வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப பியூரான ஒரு நம்பிக்கை. லைக் என்னானாலும் அந்த படிப்பை அவனுக்கு கொடுத்துட்டா அவன் கண்டிப்பாக மேலே வந்துடுவான்னு அந்த நம்பிக்கை வச்சனால தான் கண்டிப்பாக லைஃப் என்னை இந்த ஸ்டேஜுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கு. இல்லைனா நான் அவர் வந்து சும்மா ஏனோ தானோன்னு அவன் படித்தா படிக்கட்டும், அவனுக்கு அவ்வளோதான் படிப்பு வருது, நான் ஏன் வந்து அவனுக்கு அவ்வளோ செலவு பண்ணிகிட்டு இருக்கணும், அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது பண்ணி வைக்கலாம் இல்லை அப்படின்னு அவர் நினச்சிருந்தாருன்னா அந்த டைமில் நான் கண்டிப்பாக இன்றைக்கி இந்த ஸ்டேஜில் இருந்திருக்கவே முடியாது. சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நீயே டிசைட் பண்ணு. என்ன சாப்பிட்றது, என்ன ட்ரெஸ்ஸு போடுறது, எங்கே போகிறது, இதெல்லாம் லைஃப்பில் பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் லைஃபே டிசைட் பண்ணும். ஃப்ரீ அவுட் பட்டிருக்கேன் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். எப்போயும் சொல்கிற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பண்ணாதவங்க, அண்டு ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் லைஃப்பில் என்ன விஷயத்த வந்து உங்களுக்கு வந்து டவுன்ஃபால் ஆகி நீங்கள் திரும்ப வந்திருக்கீங்க, ரெண்டாவது உங்களுக்கு என்ன விஷயம் பிடிச்சி இன்றைக்கி வரைக்கும் இப்போ வரைக்கும் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை.